நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான சிம்பிளான சமையல் தாங்க. முளைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த கீரை பொரியல் பண்ணுறது எப்படின்றத சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நிற்கக்கூடாது, அப்படி பண்ணணும் பொரியல். கீரையை நல்லா நறுக்கிட்டு நல்லா 4-5 தடவை அலம்பிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டியில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி நல்லா வடிகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கிக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் தாளித்து இது பாருங்கள், வத்த மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன்னா வத்த மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. 2 கிள்ளி போட்டு ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு வேணும்னா கொஞ்சமாக அந்த உடச்ச உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, பாதியாக உடச்ச உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகா கிள்ளி தாளிச்சிடுங்க. வெங்காயம் போட்டு, எந்த வெங்காயமாக இருந்தாலும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நானும் ஒரு கட்டி பூண்டு தான் உரித்து தட்டி போட்டிருக்கேன். தெரியுது பாருங்கள், பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அந்த கீரையை கொட்டி மூடாத நல்லா பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா கீரை பொரியல் ரெடி ஆகிடும். வீட்டில் சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காய் பூ இல்லைன்னா தோரம்பருப்பு, வெந்த தோரம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம மதியானம் எடுத்துகிட்டு போகிறோம், பேக் பண்ணுறோம் அப்படின்போது கண்டிப்பாக சாப்பாடு வீணாக போயிடும். அதனால தான் நான் தேங்காய் போடலை. இதாங்க கீரை பொரியல். அதான் கீரை பொரியல் பண்ணும்போது தண்டோடு சேர்த்து பண்ணுங்கள். அந்த தண்டு தாங்க அவ்வளோ நல்லது ஆயிலுக்கு. ஆயிலை நீட்டிக்கும் தண்டு, அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி கீரை பொரியல். இதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது. பொட்டுக்கடலை சாம்பார், புரோட்டீன் சாம்பார்னு போட்டிருப்பேன், பருப்பில்லா சாம்பார்னு போட்டிருப்பேன். வெறும் பொட்டுக்கடலை வச்சு பண்ணுறது தாங்க இது. பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிட்டு கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டுட்டு அரைச்சி ஊற்றுனதை கொதிக்க வச்சு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி இறக்க வேண்டியதான். இதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது. அருமையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு அருமையான ஒரு காம்பினேஷன். உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. சளி பிடிச்சிருக்கு, ஜுரம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான சாம்பார் வச்சு சுட சுட இட்லியோட சாப்பிட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். வெயிலில் எப்பயுமே என்ன பண்ணணும்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற உணவுகளாக எடுத்துக்கணும். இப்போ இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொதித்த பிறகு தான் இட்லி ஊற்றி வைப்பேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சாம்பாருக்கு கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது சேர்த்து ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன். ஓகேங்களா. இதோட கூட புழுங்கல் அரிசி சாதம், பருப்பில்லாத கொட்டு ரசம். இந்த மாதிரி கொட்டு ரசம் வந்து ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, சளி இருக்குது அப்படி இப்போ எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷனும் சளி ஃபீவர் இருக்குது. மூக்கு அடைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குதான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. வாரத்தில் டெய்லியும் இது ஒரு சூப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு டெய்லி சாப்பிட பாருங்கள் ரசம். இன்றைக்கி அந்த ரசம் தான் வச்சுருக்கேன். கோல்டு அப்படின்றதுனால இன்றைக்கி சிறுதானியெல்லாம் இட்லிக்கு ஊற வைக்கல. நேற்று தான் அடைச்சேன் சாயந்தரம். வெறும் புழுங்கல் அரிசி இட்லி தான் இன்றைக்கி. இட்லி அரிசி இருக்குல்லையே, அதில் தான் இட்லி போட்டிருக்கேன். இவ்வளோ தான் அடைச்சது, இவ்வளோ தான். ஒரு 2 டம்ளர் தான் போட்டேன், அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இதோட கூட நீர்மோர், அதாவது கோல்டு இருக்குது சளி இருக்குன்றவங்கள தவிர்த்து மற்றவங்கெல்லாம் நீர்மோர் எடுத்துக்கலாம். இட்லி வந்து துணி போட்டு ஊற்றி சாப்பிடுங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லாம் ரெடியாக அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பொரியல் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறோம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சுவையும் நிறைந்தது கீரை. அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த காய் சாப்பிட்ல அந்த காய் சாப்பிட்ல அப்படின்னு எந்த கவலையும் வேண்டாம். டெய்லி ஒரு கீரை, இல்லை வாரத்தில் 3 நாள், இல்லை வாரத்தில் 2 நாள் அப்படி கீரையை எடுத்துக்க பாருங்கள். கீரை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா சத்துக்களும் வந்துடும். ஓகேங்களா. இந்த பொட்டுக்கடலை சாம்பார் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதாவது இட்லியே வேண்டாம், இட்லி வேண்டாம்னு சொல்கிறாங்க பசங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை சாம்பாரை வச்சு கொடுத்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், தலதலன்னு தண்ணி கொதிச்சா இட்லி ஊற்றி வச்சிடணும். இப்படி ஊற்றி வச்சா தான் இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் நல்லாயிருக்கும். அதில் வந்து நான் எலுமிச்சந்தோல் அந்த காய வச்சதை எடுத்து போட்டிருக்கேன். அந்த கரை பிடிக்காமல் இருக்கும், ஈஸியாக தேய்ச்சி அலம்பிடலாம். அதுக்கு தான் அதுவும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பிகினஸாக இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக கொடுக்குறேன். இதாங்க இன்னைய சமையல். செக் பண்ணி இந்த தண்டு நல்லா வெந்திருக்கணும். இங்கே பாருங்கள், தண்டை தூர தூக்கி போடாதீங்க. தண்டோடு நல்லா பொடியை அரிஞ்சு பொரியல் பண்ணுங்கள். தண்டு தான் அவ்வளோ நல்லதுங்க. ஆயிலை நீட்டிக்கும். திரும்ப சொல்கிறேன், ஆயிலை நீட்டிக்கும். வேணும், அதனோட பெனிஃபிட்ஸ் வேணுன்றவங்க நம்ம வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவரவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதாங்க இன்னைய சமையல். இதோட கூட நீர்மோர் வேணுன்றவங்க சிம்பிளாக ஹெல்த்தியாக இந்த மாதிரியான உணவுகளை வேணும் அப்படின்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் வீடியோ போடணும் அப்படின்றது தோணும். என்னை பார்த்து ஒருத்தவங்க இல்லை 2 பேர் 10 பேர் ஃபாலோ பண்ணாலே போதும்.
ஆனால் கண்டிப்பாக என்னை பார்த்து ஒரு 5 பேராவது ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு அது தெரியுது. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகேங்களா? இதாங்க, ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கூட என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.